ஸோ நான் வந்து கேன்வாஸ் எடுத்திருக்கேன், இன்டர்ஃபேஸிங் கேன்வாஸ். ஸோ நார்மல் நெக் லைனை வந்து கேன்வாஸில் வரைஞ்சிட்டு உங்கள் நெக் லைனை இப்போ நான் வந்து என்ன டிசைன் வேணுமோ அதை நான் வந்து வரைஞ்சி எடுத்துக்கிறேன். கீழே ஒரு 1/2 இன்ச் நான் ஸ்விங் அலன்ஸ் விட்டுருக்கேன், சைடு 1 இன்ச். இப்போ நீங்கள் வந்து மிட் பாயிண்ட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ நான் இதை வந்து லைனிங்கில் வந்து அப்படியே ஃபேஸ் பண்ணுறேன். ஸோ ஸ்டிக் பண்ணுற சைடு, அயனிங் சைடு வந்து துணியோட காண்டாக்டில் இருக்கணும். ஸோ நடுவில் நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். உங்களால் அயன் பண்ண முடியல, நடுவில் தையல் போட்டு எடுக்கலாம். நான் அயனும் பண்ணியிருக்கேன், தையலும் போட்டிருக்கேன். ஸோ கரெக்டாக அந்த லைனிங், ப்ளவுஸ் லைனிங்கோட வியும் இதுவும் மேட்ச் ஆகிற மாதிரி சென்டர் பாயிண்ட் வச்சு நீங்கள் வந்து ஃபுல்லாக பின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இதை லைனிங்கில் தான் பின் பண்ணுறோம். ஸோ நான் சுற்றி பின் பண்ணிட்டேன். கீழேயும் மெயின் ஃபேப்ரிக்கும் அட்டாச் பண்ணிட்டேன். மெயின் ஃபேப்ரிக், லைனிங், அப்புறம் வந்துட்டு இந்த கேன்வஸ். இப்போ நீங்கள் அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரியே தைச்சி எடுத்துகிட்டு வாங்க. ஸோ தைச்சி எடுத்துக்கிட்டு ஒரு 1/4 இன்ச் விட்டு, ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு நம்ம டிசைனை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த கட் பண்ண பீஸ் எதாச்சும் யூஸ் ஆகும், நீங்கள் பத்திரமா வைங்க. அதை இப்போ வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து அந்த டிசைனுக்கு எங்கெங்கெல்லாம் கர்வ் எண்டிங்ஸ் அது எல்லாமே நாட்ச் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே லைனிங்கோடு திருப்பி எடுத்துக்கோங்க. திருப்பி எடுத்துகிட்டு நல்லா அயன் பண்ணிங்கன்னா பக்காவான நீட்டான நெக்லைன் வந்து ரெடி ஆகிடுச்சு. மறக்காத இந்த சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த பேக் நெக்குக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்லீவ் பேட்டர்ன் பார்க்கலாம்.